டிடிபி நேயர்களுக்கு வணக்கம். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் இருக்கக்கூடிய காந்தி நகர் அப்படின்ற பகுதியில் வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரானந்த் அவருக்கு சொந்தமான வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதற்கான செய்திகள் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். காலையில் 8:55 மணி அளவில் ஒரு 4 காரில் 10க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் காந்தி நகரில் இருக்கக்கூடிய கதிரானந்த் அவர்களுடைய வீட்டுக்கு வந்து சோதனைக்காக போகிறாங்க. வீடு வந்து பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதற்கான காரணம் அப்படின்னா கதிரானந்த் அவர்கள் துபாயில் இருக்கிறாங்க. அவருடைய அப்பா அமைச்சர் திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறாங்க. அதனால் வீடு வந்து பூட்டப்பட்ட நிலைமையில் இருக்குது. அதனால் 6 மணி நேரத்துக்கு மேலாக காத்து இருந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளுக்குள்ளே போய் சோதனை வந்து செய்கிறாங்க. இதில் முக்கியமாக கவனிக்கக்கூடியது எதற்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ய வராங்க. இன்றைக்கி காலையில் சென்னையில் ப்ரெஸ்ஸை அட்ரஸ் பண்ண ரிப்போர்ட்டர்ஸ் துரைமுருகன் அவர்கள்ட்ட கேள்வி கேட்குறாங்க. உங்களுக்கு எதுவும் தகவல் வந்துச்சா சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் துரைமுருகன் அவர்கள் ஓப்பனாக சொல்கிறாரு, எனக்கு என்ன தகவல் வந்துச்சுனே தெரியல, உங்களுக்கு என்ன முதற்கட்டமாக தகவல் இருக்கோ அதே மாதிரி தான் என்கிட்டையும் தகவல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரியேட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. ரைடு பத்தி உங்க கருத்துனாங்க. எனக்கு உங்களுக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனால் நம்ம வந்து சோர்ஸ் யூஸ் பண்ணி கேட்குறப்ப என்ன தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா 2 கேஸுக்காக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்திருக்கலாம், அதற்காக சோதனை செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்ன வரைக்கும் அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக எதற்கு வந்தோம் அப்படின்றத சொல்லலை. இருந்தாலும் நம்ம கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2019 வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் அரசியலை நன்கு கூர்ந்து கவனிக்கிற எல்லாருக்கும் தெரியும். அந்த தேர்தல் எவ்வளோ முக்கியமான ஒரு தேர்தலாக இருந்துச்சு, திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு துன்பகரமான நிகழ்வாக இருந்துச்சு அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அது என்ன 2019 வேலூர் நாடாளுமன்ற தேர்தல், அதோட வரலாறு என்ன, எதற்காக அந்த தேர்தல் ரத்து செய்யப்பட்டுச்சு அப்படின்னு பல சுவாரஸ்யமான சம்பவங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 2019 நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான தேர்தல் திமுகவுக்கு. என்ன காரணம் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள் மறைந்தது பிறகு திமுக தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார். அதன் பிறகு சந்திக்கக்கூடிய முதல் தேர்தல். அதனால் ஸ்டாலினோட சகாக்கள் எல்லாரும் பறந்து வேலை பார்க்குறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு சேர்த்து 22 சட்டமன்றத்திற்கும் தேர்தல் அறிவிக்கப்படுது. இந்த 22 சட்டமன்ற தேர்தலை சரியாக பயன்படுத்திக்கிட்டு அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெற்றோம் அப்படின்னா எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஆட்சி கட்டலுக்கு வந்துடும் அப்படின்றதுக்காக திமுக ஒரு பக்கம் வேலை பார்க்குறாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு, கட்சிக்குள்ளே ஏற்பட்ட உட்கட்சி சண்டை, இது எல்லாத்தையும் சரி செஞ்சு கட்சியை வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்தாங்க. அதனால் 2 கட்சிகளுக்கு முக்கியமான தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலும் சரி, அந்த 22 தொகுதி சட்டமன்ற தேர்தலும் சரி, எல்லா கட்சிகளும் வேலை பார்த்தாங்க. இந்த வேலூரை பொறுத்த வரைக்கும் கவனிக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். அதற்கான காரணம் என்ன அப்படின்னா 2 கேண்டிடேட்டும் ரொம்ப பவர்ஃபுல்லான கேண்டிடேட் தான். ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட பொருளாளரோட மகன் துரைமுருகன் அவர்களுடைய மகன் கதிரானந்த், இன்னொரு பக்கம் வேலூரில் செல்வாக்கு மிகுந்த நபராக இருக்கக்கூடிய ஏசி சண்முகம். இவங்க 2 பேரும் களத்தில் இருக்கிறாங்க அப்படின்றப்ப எந்த அளவுக்கு சண்டை இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பொதுவாக அந்த தேர்தலில் எல்லா தொகுதிகளும் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டிருக்கு. பொதுவாக எல்லா எலெக்ஷன்லையும் மறைமுகமாக நம்ம கிரவுண்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா பணம் எந்தெந்த வகையில் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரியும். வேலூர்லையும் தண்ணி வந்து காசாக தண்ணி மாதிரி இழைச்சிக்கிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து தேர்தல் அதிகாரிகளுக்கு அங்கே இருக்கக்கூடிய பறக்கும் படையினருக்கு தகவல் போகுது, நிறைய வீடியோ காட்சிகள் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அப்போ 2019 ஃபீல்டில் இருந்தப்போ நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வந்து மொபைல் ஃபோன் வழியாக வீடியோ எடுத்து அதையும் தேர்தல் ஆணையருக்கு வந்து கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு பணப்பட்டுவாடா நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டு இருந்த தேர்தல் ஆணையம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து துரைமுருகன் அவர்களுடைய வீட்டில் வந்து சோதனைக்காக போகிறாங்க. இது எப்போ அப்படின்னா 2019 மார்ச் 29 அன்றைக்கி நைட்டு வந்து சோதனைக்கு வந்து போகிறாங்க. விடிய சோதனை நடக்குது. அந்த சோதனையோட முடிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10,57,010 ரூபாய் கைப்பற்றுறாங்க. அதோடு அந்த சோதனை நடக்கலை. மார்ச் 30 அந்த சோதனை நடக்குது. இதோடையும் நிற்கல. இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்லணும் அப்படின்னா ஏப்ரல் 1 சிஆர்பிஎஃப் வீரர்கள் துணையோட அதிகாரிகள் வந்து சோதனைக்கு வராங்க. ஆனால் இந்த முறை சோதனைக்கு வந்தது துரைமுருகன் அவர்களுடைய வீட்டுக்கும் இல்லை, கதிரானந்த் அவர்களுடைய வீட்டுக்கும் இல்லை. துரைமுருகன் அவர்களுடைய நெருங்கிய நண்பரும் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய பூஞ்சோலை சீனிவாசன். நீங்கள் பூஞ்சோலை சீனிவாசன் அப்படின்னு யூடியூப்பில் போட்டிங்கனாலே அவர் மீது இருக்கக்கூடிய வழக்குகள், வருமான வரித்துறை அவர் மீது பதிந்திருக்கக்கூடிய வழக்குகள் அப்படின்னு பல வழக்குகள் வரும். ஆனால் இந்த வழக்கு அப்படின்றது அவர் பணப்பட்டுவாடாத்துக்கு உதவுனாரா உதவலி அப்படின்றதுக்காக தான். ஏப்ரல் 1 அவருக்கு சம்மந்தமாக இருக்கக்கூடிய சிமெண்ட் குடோனில் வந்து சோதனை வந்து நடத்துது. அந்த சோதனையோட முடிவில் எவ்வளோ கோடி ரூபா பணம் கைப்பற்றினாங்க தெரியுமா? 11,51,00,000 வந்து பறிமுதல் செய்யப்படுறாங்க. இந்த பணத்தோடு நின்றுருந்துச்சு அப்படின்னா இது ஒரு நார்மலான விஷயமா மாறி இருக்கும்.
ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டை வந்து கைப்பற்றுறாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ஒரு தொகுதி இருக்குது அப்படின்னா அந்த வாக்காளர்களுக்கு எவ்வளோ பணம் வந்து நம்ம கொடுக்கணும், எந்த வாக்காளர்கள் வீட்டுக்கெல்லாம் பணம் கொடுத்துட்டாங்க, எந்த வாக்காளர்கள் வீட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கல அப்படின்ற ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்டையும் வந்து கைப்பற்றுறாங்க. அதுக்கப்புறம் இந்த வழக்கை ரொம்ப சீரியஸாக வந்து தேர்தல் அதிகாரிகள் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்பாடி காவல் நிலையத்தில் முத்து சிலுவன் அப்படின்ற ஒருவர் வந்து வழக்கு பதிவு செய்கிறாரு. அந்த வழக்கில் வந்து கதிர் ஆனந்த், திமுகவோட நிர்வாகியாக இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசன், தாமோதரன், பூஞ்சோலை சீனிவாசன் இவங்க 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை வந்து நடத்தப்படுது. இந்த பூஞ்சோலை சீனிவாசன் அப்படின்ற நபர் மீது பணம் தனியாக பதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்ற அந்த கேஸும் பதிவு செஞ்சு வருமான வரித்துறையும் வழக்கு பதிவு செஞ்சு அவரை வந்து தனியாக விசாரணை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த கேஸ் இன்ன வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு விஷயம் பொறுத்த வரைக்கும் திமுக தலைமைக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக அமைஞ்சது. ஸ்டாலின் அவர்கள் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு விறுவிறுப்பாக பம்பரமாக சுழன்றாலும் கூட இந்த வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி அப்படின்றது அவருக்கு ஒரு தலைவலியாகவே மாறினதை நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சு. அப்போ அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட் ஆகட்டும், துரைமுருகன் அவர்கள் கொடுத்த ப்ரெஸ் மீட் மூலியமாக அதை நம்மளால் அதை உணர முடிஞ்சு. பெரிய சிக்கலாகவே இருந்துச்சு. அதற்கப்புறம் வந்து இங்கே தேர்தலே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு வந்து இந்த தகவலை வந்து தெரிவிக்கிறாங்க. இந்த தகவல் எப்போ போகுது அப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி வந்து இந்த தகவல் வந்து போகுது. ஏப்ரல் 14ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையம் குடியரசுத் தலைவருக்கு இது சம்பந்தமாக பரிந்துரை வந்து இது பண்ணுறாங்க. தேர்தலுக்கு 2 நாளுக்கு முன்னாடி தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடியரசு மாளிகையிலிருந்து வெளியாகுது. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 17வது மக்களவை தேர்தல் நடைபெறும் வேலூர் மக்களவை தொகுதியை தவிர்த்து அங்கே பணம் பட்டுவாடா நடத்தப்பட்டதற்கான ஆதாரம் முகாந்தரம் இருக்குது அப்படின்னு அங்கே தேர்தல் நடக்காது அப்படின்னு ஒரு அறிவிப்பை வந்து வெளியாகுது. இந்த அறிவிப்பு வெளியானது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு. எல்லாரும் இன்னொரு விமர்சனத்தை என்ன முன்வைக்கிறாங்க அப்படின்னா, ஏன் மற்ற எங்கள் இடத்துலையும் வந்து தேர்தல் பணம் பட்டுவாடா வந்து நடக்கலையா, திமுக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்பக்கூடிய இந்த தொகுதியை வந்து முடக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக கடுமையான விமர்சனங்களை அதிமுக மேலேயும் மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக மேலேயும் முன் வச்சாங்க. தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் பணப்பட்டுவாடா அதிகமாக நடக்குது அப்படின்னு தேர்தலை வந்து நிறுத்தப்பட்ட வரலாறு அப்படின்றது இங்கே மட்டும் தான் நடந்துச்சா அப்படின்னா இல்லை. தமிழ்நாட்டிலே நிறைய உதாரணங்களாக நம்மளால் காட்ட முடியும். 2016 சட்டமன்ற தேர்தல் அப்போ அரவக்குறிச்சியில் பணப்பட்டுவாடா அதிகமாக செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த தேர்தல் ஆணையம் ரத்து பண்ணுது. அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் ஒரு தொகுதியில் ரத்து பண்ணுது. இன்னும் வெளிப்படையாக நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா 2017 ஆர்கே நகர் எலெக்ஷனை சொல்லலாம். அங்கே அதிகமாக பணப்பட்டுவாடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து தேர்தலை வந்து ரத்து பண்ணுறாங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மக்களவை தேர்தல் முடிவுகள் வெளியாகுது. திமுக வந்து பெரும்பான்மை இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் தேனியை தவிர மற்ற எல்லா இடங்கள்லையும் தோல்வி அடைந்திருந்தாலும் ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்கு முக்கியமாக நடந்த 22 சட்டமன்ற தொகுதிகளில் அவங்க பெரும்பான்மை இடங்களில் ஜெயிச்சு ஆட்சி வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க. ஆனால் 2 கட்சிகளாலையும் பெருசாக வந்து கொண்டாட முடியல. அதற்கான காரணம் அப்படின்றது அவங்களுக்கு கண்ணுக்கு எதிராகவே வந்துட்டு போயிட்டு இருக்க விஷயம் வேலூர் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சு, அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து 40 நாட்களுக்குள்ளேயே மறுபடியும் வேலூர் தொகுதிக்கு தேர்தல் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. 2 கட்சிகளும் அதே வேட்பாளரை வந்து ரிப்பீட் பண்ணுறாங்க. திமுக சைடில் இருந்து கதிர் ஆனந்த் நிற்கிறாரு, அதிமுக சைடில் இருந்து ஏசி சண்முகம் வந்து நிற்கிறாங்க. அதே மாதிரி கடும் போட்டி வந்து நடக்குது. தேர்தல் அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட அண்ணாரிவாளையம் பெரிய பதற்றத்திலேயே வந்து இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா முதல் 4 சுற்றுல அதிமுக தான் லீடிங். அதாவது தேர்தல் நடந்து அதிமுக தேனியை தவிர வேறு எங்கேயுமே ஜெயிக்கல. ஆனால் இங்கே வேலூரில் பார்த்தீங்க அப்படின்னா 4 சுற்றுகளில் அதிமுக வேட்பாளர் ஏசி சண்முகம் லீடிங்கில் இருக்கார் அப்படின்ற செய்தி திமுக தலைமையே வந்து தன்னை இணையாக நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பத்தில் வந்து இருந்தாங்க. இறுதியாக கஷ்டப்பட்டு கதிர் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார். ஆனால் மிக சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் தான் அவர் வந்து வெற்றி பெற்றார். இதுதான் வேலூர் நாடாளுமன்ற தேர்தலோட வரலாறு. இது மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு டிடிபேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.